கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையில் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகர் ஆகிய இயேசு நமக்காக சாபமானாராம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் சாபத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக சாபமானாராம். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் சாபத்தை அனுபவித்து அந்த சாபத்தின் மூலமாய் வருகிற வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், பயங்கள், இழப்பு, கண்ணீர், தவிப்பு, தோல்வி, அவமானங்கள், மரணங்கள், இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது என் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரா? நமக்காக சாபமானாராம். பிரைஸ் தி லார்ட். நமக்காக சாபமாகி என்ன பண்ணாரா? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம இங்க பார்க்கும் பொழுது உபாகம் 28வது அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரையிலும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க சொன்னா கிட்டத்தட்ட 106 சாபங்கள் இருக்கிறது. இந்த 106 சாபங்களில இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது இந்த சாபத்தில் அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் நம்மை சபிக்க வேண்டும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சபிக்கிறவராய் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் சபிக்கிற தேவன் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த பூமியில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆதாம் ஏவானையும் சிருஷ்டித்து கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன பண்ணார்? அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாம் உங்களுடையதான் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்குரியது என்று சொல்லி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த சாபம் எப்படி வந்தது? தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லாமல், தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து கீழ்ப்படியாம போனது நிமித்தம் தான் இந்த உலகத்துல சாபம் வந்தது. அதனால தாங்க நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 17வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். யார் நிமித்தம் தான் இந்த பூமி சாபமானது? ஆதாம் ஏவாள் நிமித்தம் தான் சாபம். அன்றைக்கு வந்த சாபம் இன்றைக்கும் அநேக ஜனங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணத்தான் நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒவ்வொருவருக்காகவும் சாபமானார். நாம் ஒவ்வொருவரும் எந்த விதத்திலும் இந்த சாபத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர் எல்லா சாபத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். Praise the Lord. Hallelujah. பாருங்க,
பாருங்க, 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9, 10. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். இங்கு நம்ம பார்க்கிறோம், யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து இங்க பார்க்கிறோம். அவன் தன் சகோதரருக்குள்ளே மேன்மை பெற்ற ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, உயர்த்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய பிறப்பு சற்று வித்தியாசமானது. அவன் பிறக்கிற பொழுது சரிங்களா, அவனுடைய தாய் யாபேஸ் என்று சொல்லி அவனுக்கு பெயரிட்டாள். நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன். எப்பவுமே பாருங்க, ஆண் பிள்ளை பிறக்குன்னு சொன்னாவே ஒரு பெரிய சந்தோஷம் தாய்மார்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இவன் பிறப்பு நிமித்தமாய் துக்கத்தை உண்டாக்கியது. ஏதோ ஒரு காரணம் இவன் பிறப்பின் நிமித்தமாய் சாபம் வந்தது. ஏதோ ஒரு காரணம் இவன் பிறப்பின் நிமித்தமாய் சஞ்சலம் உண்டானது. இந்த யாபேஸ் வளர ஆரம்பிக்கிறார். அவர் அதை நினைச்சு, அந்த பேரை நினைச்சு அநேகர் யாபேஸை அவமானப்படுத்தி இருப்பாங்க. நீ பிறந்தது ஒரு சாபக்கேடு என்று சொல்லி இருப்பார்கள். இந்த பேர் உனக்கு எப்படி தெரியுமா வந்தது? உன் தாய் உன்னை துக்கத்தோடு பெற்றாள், அதனால தான் இந்த பேர் வந்தது சொல்லி இருப்பாங்க. ஒருவேளை இந்த யாபேஸினுடைய உள்ளம் உடைந்திருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், பாரம் அடைந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? நேரா தேவனிடத்துல போகிறான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய தேவனாகி கர்த்தரிடத்துல மாத்திரம்தான், நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனிடத்துல மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினவர். எல்லா சாபத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நல்ல கர்த்தர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இதை இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, இதை விசுவாசிங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரிடத்துல சரிங்களா, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறதில்ல. அவரை கேள்வி கேட்கிறவராகவும், அவரை குறை சொல்றவர்களாகவும், அவரை எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் சரிங்களா, அவர் ஏதோ நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவர் என்றும் சரிங்களா, நம் மீது அக்கறை இல்லாதவராகவும் நம்ம என்ன பண்ணோம், அநேக நேரங்களிலே தேவனை என்ன பண்றோம், இப்படித்தான் நம்ம நினைச்சு அவரை என்ன பண்றோம், தூஷிக்கிறவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லி என்ன பண்ணோம், விடக்கூடாது. அவரை கெட்டியா பிடிக்கணும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலை ஆண்டவரே என் சாபத்தின் நிமித்தம் வந்ததப்பா, நீர் எனக்காக சாபமானீரே, நான் இந்த சாபத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தானே நீர் இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டீர். என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு தானே எனக்காக நீர் சிலுவையிலே சாபமானீர். என் தெய்வமே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சாபங்களை என்ன பண்றோம், நம்ம வேதனையோடு அனுபவித்து கொண்டு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிடுறோம். தேவனிடத்துல மன்றாடுறதுல, தேவனிடத்துல கேட்கறதுல அவரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சாபத்தை மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவரால் மாத்திரமே முடியும். காரணம், நமக்காக சாபமானவர் அவர். ஹல்லேலூயா. இந்த யாபேஸ் தேவனிடத்துல போய் என்ன பண்றான் தெரியுமா, ஆண்டவரிடத்துல போகிறான். போய் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். காரணம், என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி இந்த பெயரை வைத்திருக்கிறார். நான் ஒரு சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் ஒரு துக்கத்தை உண்டாக்குற ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறேன். என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனிடத்துல போய் கேட்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், துன்பப்படுறேன், அலையிறேன்,
அவமானப்படுறேன், இழக்க நேரிடுகிறது, தோல்வியிலேயே நான் துவண்டு கொண்டு இருக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறைகளோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், விடுதலை இல்லாமல் இருக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த யாபேஸ் அப்படிதான் தேவனை நோக்கி, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கணும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதற்கு என்னை விலக்கி காத்தருள் என்று சொல்லி தேவனை நோக்கி கேட்கிற மனிதனாக இருந்தான். கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாருங்க? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதனால தான் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவன் என்ன பண்ணா, கனம் பெற்றவனாயிருந்தான். இந்த கனம் எப்படி வந்தது? தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தினாலே வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவரத்தில் கேட்கலாம்ல, நம்ம ஆண்டவரேன் ஆசீர்வதின்னு சொல்லலாம்ல. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், யாபேசை போல என்னை ஆசீர்வதி ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சரிங்களா? நாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு சாபமும் அனுபவிக்க கூடாது. நாம்